ஓம் சாந்தி. பிப்ரவரி 24, 2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கை என்னும் நூலை ஒரே ஒரு தந்தையுடன் இணைத்துள்ளீர்கள். உங்கள் தொடர்பு ஒரே ஒருவருடனே உள்ளது. ஒரே ஒருவருக்கான உங்களது பொறுப்பை நிறைவேற்றுங்கள். கேள்வி: சங்கம யுகத்தில் ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கை என்னும் நூலை பரமாத்மாவுடன் இணைக்கின்றீர்கள். அறியாமை பாதையில் இது எந்த முறையில் ஒரு வழக்கமாக தொடர்கிறது? பதில்: மணமகளின் சேலை தலைப்பின் நுனியும் மணமகனின் சால்வையின் தலைப்பும் அவர்களின் திருமணத்தின் பொழுது முடிச்சு போடப்படுகிறது. வாழ்க்கையில் தான் அவனது சகப்பாடியாக இருக்க வேண்டும் என மனைவி அப்பொழுது புரிந்து கொள்கின்றாள். நீங்கள் இப்பொழுது உங்களின் சேலை தலைப்பை தந்தையுடன் இணைத்துள்ளீர்கள். நீங்கள் அரை கல்பத்திற்கு தந்தையால் பராமரிக்கப்படுவீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். பாடல்: நான் எனது வாழ்க்கை என்னும் நூலை உங்களுடன் இணைத்துள்ளேன். ஓம் சாந்தி. பாருங்கள், இந்த பாடலில் கூறப்பட்டுள்ளது, நான் எனது வாழ்க்கை என்னும் நூலை உங்களுடன் இணைத்துள்ளேன். ஒரு பெண் அவளது வாழ்க்கை என்னும் நூலை அவளது கணவனுடன் முடிச்சிட்டு அவனது சகப்பாடியாக அவளது வாழ்க்கையை கழிக்க வேண்டும் எனவும் அவன் அவளை பராமரிக்க வேண்டும் எனவும் புரிந்து கொள்கின்றாள். மனைவி அவனை பராமரிக்க வேண்டும் என்றில்லை, இல்லை, அவனே அவளை வாழ்க்கையில் பராமரிக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்களும் உங்கள் வாழ்க்கை என்னும் நூலை இணைத்துள்ளீர்கள். நீங்கள் அவரை எல்லையற்ற தந்தை என்றோ ஆசிரியர் அல்லது குரு என்றோ அழைத்தாலும் ஆத்மாக்களின் வாழ்க்கை என்னும் நூல் பரமாத்மாவுடனேயே இணைக்கப்பட வேண்டும். அவர்களுடையது எல்லைக்கு உட்பட்ட பௌதிகமான விஷயம். ஆனால் இதுவோ சூஷ்மமான விஷயமாகும். ஒரு மணப்பெண் அவளது வாழ்க்கை என்னும் நூலை கணவருடன் இணைத்த பின்னர் அவனுடைய வீட்டிற்கு செல்கின்றாள். உங்களுக்கு அனைத்தையும் புரிந்து கொள்ள ஒரு புத்தி தேவையாகும். கலியுகத்தில் அனைத்து விஷயங்களும் அசுர கட்டளைகள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை என்னும் நூலை ஒரே ஒருவருடன் இணைத்துள்ளதை அறிவீர்கள். உங்களுடைய தொடர்பு ஒரே ஒருவனுடனேயே உள்ளது. நீங்கள் ஒரே ஒருவருக்கான உங்களது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். ஏனெனில் நீங்கள் அவரிடமிருந்து பெரும் சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். அவர் எங்களை சொர்க்க அதிபதிகள் ஆக்குகின்றார். எனவே நீங்கள் அவ்வாறான தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். இது ஓர் ஆன்மீக நூல் ஆகும். ஆத்மாக்களே ஸ்ரீமத்தை பெறுகின்றார்கள். அசுர கட்டளைகளை பின்பற்றியதால் நீங்கள் கீழே விழுந்து விட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது ஆன்மீக தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்வுகள் என்னும் நூலை பரமாத்மாவுடன் இணைப்பதே ஆத்மாக்களான நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்காக சதா சந்தோஷம் என்னும் ஆஸ்தியை அவரிடமிருந்து பெறுகின்றீர்கள். அந்த தற்காலிகமாக வாழ்க்கை என்னும் நூலை கட்டுவதனால் நீங்கள் தொடர்ந்தும் கீழே வந்தீர்கள். ஆனால் இதுவோ 21 பிறவிகளுக்கான உத்தரவாதம். உங்களுடைய வருமானம் மிகவும் மகத்தானது. நீங்கள் இது பற்றி கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. மாயை உங்களை மிகவும் கவனக்குறைவு அடைய செய்கின்றார். லக்ஷ்மியும் நாராயணரும் நிச்சயமாக தமது வாழ்வுகள் என்னும் நூலை ஒரே ஒருவருடன் இணைத்ததால் 21 பிறவிகளுக்கு அந்த ஆஸ்தியை பெற்றார்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் எண்ணற்ற முறை ஆத்மாக்களான உங்கள் ஒவ்வொருவரதும் இந்த வாழ்க்கை என்னும் நூல் பரமாத்மாவுடன் கட்டப்பட்டுள்ளது. நீங்கள் இப்பொழுது சிவ் பாபாவிற்கு சொந்தமாக இருப்பதும் உங்களுடைய வாழ்க்கை என்னும் நூலை அவருடன் இணைத்துள்ளதும் உங்கள் புத்திகளில் உள்ளது. தந்தை இங்கே அமர்ந்திருந்து அனைத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார்.
நீங்கள் முன்னைய கல்பத்திலும் அவருடன் அதை இணைத்தீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். மக்கள் சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். ஆனால் தாங்கள் யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. தூய்மையாக்குபவரான சிவ் பாபா நிச்சயமாக சங்கமயுகத்தில் வருவார். நீங்கள் மாத்திரமே இதை புரிந்து கொள்கிறீர்கள். உலகம் இதை புரிந்து கொள்வதில்லை. இதனாலேயே பல மில்லியன் கணக்கானவர்களுள் ஒரு கைப்பிடி அளவினர் என்பது நினைவு கூறப்படுகிறது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டது. மற்ற சமய நூல்களும் கதைகளும் உள்ளன. இந்த தர்மம் இல்லாததால் அவர்களால் எவ்வாறு அதை பற்றி அறிந்து கொள்ள முடியும்? நீங்கள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கை என்னும் நூலை இணைக்கின்றீர்கள். ஆத்மாக்களின் நூல்கள் பரமாத்மாவுடன் இணைக்கப்படுகின்றன. உங்கள் ஷரீரங்களினால் எதனையும் செய்வதென்று கேள்வி இல்லை. நீங்கள் வீட்டில் வாழலாம், ஆனால் உங்கள் புத்தியினால் அவரை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய உங்களின் நூல்கள் அவருடன் இணைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் மணமகளின் சேலை தலைப்பை முடிச்சிடுகிறார்கள். அது பௌதீகமானது. இங்கே ஆத்மாக்களாகிய நீங்கள் பரமாத்மாவுடன் யோகம் செய்கின்றீர்கள். மக்கள் பாரதத்தில் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் எப்பொழுது வந்தார் என எவரும் அறிய மாட்டார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த தினம் எப்பொழுது இருந்தது அல்லது ராமரின் பிறந்த தினம் எப்பொழுது இருந்தது என்றும் அவர்கள் அறிய மாட்டார்கள். குழந்தைகளான நீங்கள் திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி என்ற வார்த்தைகளை எழுதுகின்றீர்கள். எவ்வாறாயினும் இந்நேரத்தில் திரிமூர்த்தி இருப்பதில்லை. சிவ் பாபா உலகை பிரம்மாவின் மூலம் படைத்ததாக நீங்கள் கூறுகின்றீர்கள். எனவே பிரம்மா நிச்சயமாக ஷரீர ரூபத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் திரிமூர்த்தி பற்றி பேசுகின்றீர்கள். ஆனால் இந்நேரத்தில் விஷ்ணுவும் சங்கரரும் எங்கே உள்ளனர்? இந்த விஷயங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். திரிமூர்த்தி என்றால் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் என்ற அர்த்தம். இந்நேரத்திலேயே பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை இடம்பெறுகிறது. சத்யுகத்தில் விஷ்ணுவின் மூலம் பராமரிப்பு இடம்பெறும். விநாசத்திற்கான பணி இறுதியில் இடம்பெறும். பாரதத்தின் ஒரே தர்மமாகிய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே இருக்கிறது. மற்ற அனைவரும் தங்களுடைய சமயங்களை ஸ்தாபிக்க வருகிறார்கள். குறிப்பிட்ட சமயங்கள் எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டன, அந்த சமயங்களின் கால எல்லைகள் என்ன என்பதை அனைவரும் அறிவார்கள். இன்னென்ன சமயம் இன்னென்ன நேரத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. பாரதத்தை பற்றிய எதையும் எவரும் புரிந்து கொள்வதில்லை. கீதையின் பிறந்த தினம் அல்லது சிவனின் பிறந்த தினம் எப்பொழுது இருந்தன என்பதை எவரும் அறிந்திருப்பதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணருடையதும் ராதையினுடையதும் வயதுகளுக்கு இடையே 2 அல்லது 3 வருடங்கள் வித்தியாசம் இருந்திருக்கும். சத்யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் முதலில் பிறப்பெடுப்பார். ராதை பின்னரே வந்தார். எவ்வாறாயினும் சத்யுகம் எப்பொழுது இருந்தது என்பதை எவருமே புரிந்து கொள்வதில்லை. உங்களுக்கும் இதை புரிந்து கொள்ள பல வருடங்கள் எடுத்துவிட்டது. 2 அல்லது 3 நாட்களில் ஒருவர் எவ்வளவை புரிந்து கொள்வார்? தந்தை உங்களுக்கு அனைத்தையும் மிக இலகுவாக விளங்கப்படுத்துகின்றார். அவரே எல்லையற்ற தந்தை. அனைவரும் அவரிடமிருந்து நிச்சயமாக ஆஸ்தியை பெற வேண்டும். மக்கள் ஓ தந்தையாகிய கடவுளே என கூறி அவரை நினைவு செய்கிறார்கள். லக்ஷ்மி நாராயணருக்கு ஓர் ஆலயம் உள்ளது. அவர்கள் சொர்க்கத்தை ஆட்சி செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய ஆஸ்தியை கொடுத்தவர் யார்? சொர்க்கத்தை படைப்பவரே நிச்சயமாக அவர்களுக்கு அதை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் எப்பொழுது அல்லது எவ்வாறு அவர் அதை கொடுத்தார் என எவருமே புரிந்து கொள்வதில்லை. சத்யுகம் இருந்த பொழுது அங்கே வேறு எந்த சமயங்களும் இருக்கவில்லை என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் சத்யுகத்தில் இருக்கின்ற பொழுது தூய்மையாக இருக்கின்றோம். கலியுகத்தில் நாங்கள் தூய்மையற்றவர்கள். எனவே அவர் சங்கம யுகத்திலேயே இந்த ஞானத்தை கொடுத்திருக்க வேண்டும், சத்யுகத்தில் அல்ல.
அங்கே அது வெகுமதி மட்டுமே. எனவே அவர் அவர்களின் முன்னைய பிறவியிலேயே அவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்க வேண்டும். நீங்களும் இதை இப்பொழுது பெறுகின்றீர்கள். தந்தையே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்தில் இருந்தார். அவர் எங்கிருந்து அவரது வெகுமதியை பெற்றார்? லக்ஷ்மி நாராயணனே ராதையும் கிருஷ்ணருமாக இருந்தார்கள் என எவருமே அறிய மாட்டார்கள். தந்தை கூறுகின்றார், முன்னைய கல்பத்தில் இதை புரிந்து கொண்டவர்களே இப்பொழுது இதை புரிந்து கொள்வார்கள். மர கன்று நாட்டப்படுகிறது. நாங்கள் அதி இனிமையிலும் இனிமையான விருட்சத்தின் மரக்கன்றை நாட்டுகின்றோம். தந்தை 5000 வருடங்களுக்கு முன்னரும் வந்து மனிதர்களை தேவர்களாக ஆக்கியதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது மாற்றப்படுகின்றீர்கள். நீங்கள் முதலில் பிராமணர்கள் ஆக வேண்டும். அவர்கள் குத்துக்கரணம் அடிக்கின்ற பொழுது உச்சி குடுமி மீண்டும் நிச்சயமாக தோன்றுகிறது. நாங்கள் இப்பொழுது பிராமணர்கள் ஆகியுள்ளோம். ஒரு யஜ்யத்திற்கு பிராமணர்கள் நிச்சயமாக தேவைப்படுகின்றனர். இது சிவனுடைய அல்லது ருத்ரருடைய யஜ்யமாகும். ருத்ர ஞான யாகம் என கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு யாகத்தை உருவாக்கவில்லை. விநாசத்திற்கான ஜுவாலைகள் இந்த ருத்ர ஞான யாகத்திலிருந்தே வெளிப்படுகின்றன. சிவ் பாபாவின் இந்த யாகம் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கானது. ருத்ர சிவ் பாபா அசரீரியானவர். எனவே அவர் ஒரு மனித சரீரத்தில் பிரவேசிக்கும் வரை எவ்வாறு ஒரு யாகத்தை உருவாக்க முடியும்? மனிதர்களே யாகத்தை உருவாக்குகின்றார்கள். இந்த விஷயங்கள் சூட்சும உலகிலோ அல்லது சரீர உலகிலோ இருப்பதில்லை. இதுவே சங்கமயுகம் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்த பொழுது அது சத்தியுகமாக இருந்தது. நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை அவ்வாறு ஆகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரினதும் வாழ்வு என்னும் நூல் பரமாத்மாவுடன் இணைக்கப்படுகிறது. ஏன் இந்த நூல் இணைக்கப்படுகிறது? சதா சந்தோஷம் என்னும் ஆஸ்தியை பெறுவதற்கே ஆகும். நீங்கள் எல்லையற்ற தந்தையினால் லக்ஷ்மி நாராயணன் போல் ஆக்கப்படுவதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் தேவ தர்மத்திற்கு சொந்தமானவர்களாக இருந்ததை தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். அது உங்கள் ராஜ்யமாக இருந்தது. பின்னர் நீங்கள் மறுபிறவி எடுத்து சத்திரிய தர்மத்திற்குள் வந்தீர்கள். சூரிய வம்சம் மறைந்தது, சந்திர வம்சம் வந்தது. நீங்கள் எவ்வாறு சக்கரத்தில் சுற்றி வந்தீர்கள் எனவும் எத்தனை பிறவிகள் எடுத்துள்ளீர்கள் எனவும் புரிந்து கொள்கிறீர்கள். கடவுள் பேசுகின்றார். ஓ குழந்தைகளே, உங்களுடைய சொந்த பிறவிகள் பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள். நான் அவற்றை அறிவேன். இந்த ஷரீரத்தில் இப்பொழுது இந்நேரத்தில் 2 ரூபங்கள் மாத்திரம் இருக்கின்றன. பிரம்மாவின் ஆத்மாவும் பரமாத்மா சிவனுமே இருக்கிறார்கள். பிரம்மாவும் சிவனுமாகிய இந்த 2 ரூபங்களும் இணைந்துள்ளனர். சங்கரர் ஒரு பொழுதும் ஒரு பாகத்தை நடிக்க வருவதில்லை. விஷ்ணு சத்திய யுகத்தில் இருக்கின்றார். நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள், பின்னர் நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள். உண்மையில் இதுவே ஹம்சோ சோகம் என்பதன் அர்த்தமாகும். அவர்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா என்றும் பரமாத்மாவே ஆத்மா எனவும் கூறியுள்ளார்கள். அதிக அளவு வேறுபாடு உள்ளது. ராவணனின் கட்டளைகள் அவன் வந்த உடனேயே ஆரம்பமாகின்றன. சத்யுகம் இருக்கின்ற பொழுது இந்த ஞானம் மறைந்துவிடும். இவை அனைத்தும் நாடகத்தில் நடக்க வேண்டும் என நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அப்பொழுதே தந்தையால் வந்து ஸ்தாபனையை நடத்த முடியும். இப்பொழுது இது சங்கம யுகமாகும். தந்தை கூறுகின்றார், நான் ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் உங்களை மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாற்ற வருகின்றேன். நான் ஞான யாகத்தை உருவாக்குகின்றேன். அனைத்துமே இந்த யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். விநாச ஜுவாலைகள் இந்த யாகத்தில் இருந்தே வெளிப்பட வேண்டும். இந்த தூய்மையற்ற உலகம் அழிக்கப்பட உள்ளது. வேறு எவ்வாறு புதிய உலகம் உருவாக்கப்படும்?
நீங்கள் ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் எனவும் கூறுகின்றீர்கள். எனவே இந்த தூய்மையற்ற உலகமும் இந்த தூய உலகமும் ஒரே நேரத்தில் இருக்குமா? இந்த தூய்மையற்ற உலகம் அழிக்கப்படும். நீங்கள் அது பற்றி சந்தோஷமடைய வேண்டும். மகாபாரத யுத்தத்தின் மூலமே சொர்க்கத்திற்கான வாயில்கள் திறக்கப்பட்டன. இது அதே மகாபாரத யுத்தம் என்றே கூறப்படுகிறது. அது நல்லது. ஏனெனில் இந்த தூய்மையற்ற உலகம் அழிக்கப்படும். அமைதிக்காக அவர்கள் பெரும் பிரயத்தனம் செய்ய வேண்டிய தேவை என்ன உள்ளது? நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுள்ள மூன்றாவது கண் வேறு எவரிடமும் இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து மீண்டும் ஒரு முறை உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்று சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாபா, நான் உங்களிடமிருந்து பல முறை எனது ஆஸ்தியை பெற்றுள்ளேன். ராவணன் பின்னர் உங்களை சபித்தான். இந்த விஷயங்களை நினைவு செய்வது இலகுவானது. மற்ற அனைத்தும் கட்டுக்கதைகள். நீங்கள் அதி செல்வந்தர்களாக ஆக்கப்பட்டீர்கள். எனவே நீங்கள் எவ்வாறு ஏழைகள் ஆகினீர்கள்? இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. கூறப்பட்டுள்ளது ஞானம், பக்தி, விருப்பமின்மை. நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்ற பொழுதே பக்தியில் விருப்பமின்மை இருக்க முடியும். நீங்கள் இந்த ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். இதனாலேயே நீங்கள் பக்தியில் விருப்பமின்மை கொண்டுள்ளீர்கள். நீங்கள் இப்பழைய உலகம் முழுவதிலும் விருப்பமின்மை கொண்டுள்ளீர்கள். இது இடுகாடாகும். நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுற்றி வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் என்னிடம் வருவீர்கள். உங்கள் பாவங்களும் அழிக்கப்படும். வேறெந்த வழிமுறையும் இல்லை. கங்கையில் நீராடுவதால் அன்றி யோகத்தினாலேயே பாவங்கள் எரிக்கப்படும். தந்தை கூறுகின்றார், மாயை உங்களை முட்களாக ஆக்கிவிட்டாள். அவர்கள் ஏப்ரல் முட்டாள்கள் பற்றி பேசுகிறார்கள். நான் இப்பொழுது உங்களை லக்ஷ்மி நாராயணன் போன்று ஆக்குவதற்காக வந்துள்ளேன். நாங்கள் இன்று என்னவாக இருக்கின்றோம், நாளை என்னவாக ஆகுவோம் என்ற படம் மிக நல்லது. மாயையும் குறைந்தவள் அல்ல. மாயை உங்களுடைய நூலை இணைப்பதற்கு உங்களை அனுமதிப்பதில்லை. ஒரு கயிறு இழுத்தல் போட்டி நடைபெறுகிறது. நாங்கள் பாபாவை நினைவு செய்ய முயற்சி செய்கின்றோம். ஆனால் பின்னர் என்ன நடக்கின்றது என நாம் அறிவதில்லை. நாங்கள் மறந்து விடுகின்றோம். இதற்கு முயற்சி தேவை. இதனாலேயே பாரதத்தின் புராதன யோகம் மிகவும் பிரபல்யமானது. அவர்களது ஆஸ்தியை அவர்களுக்கு கொடுத்தவர் யார்? எவரும் இதை புரிந்து கொள்வதில்லை. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நான் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய ஆஸ்தியை உங்களுக்கு கொடுப்பதற்கு வந்துள்ளேன். இது தந்தையின் பணியாகும். இந்நேரத்தில் அனைவருமே நரகவாசிகள். நீங்கள் சந்தோஷமானவர்கள் ஆகின்றீர்கள். ஒருவர் இங்கே வந்து இதனை புரிந்து கொள்ளும் பொழுது சந்தோஷம் அடைகின்றார். இது சரி என்று அவர் உணர்கின்றார். 84 பிறவிகளின் கணக்கு இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற வேண்டும். நீங்கள் அரை கல்பமாக பக்தி செய்வதனால் களைப்படைந்து விட்டதை தந்தையும் புரிந்து கொள்கின்றார். இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களது அனைத்து களைப்பையும் நீக்கி விடுவார். இப்பொழுது இருளான பாதையான பக்தி முடிவுக்கு வருகிறது. இந்த துன்ப உலகத்திற்கும் அந்த சந்தோஷ உலகத்திற்கும் இடையில் அத்தகைய வேறுபாடு உள்ளது. நான் சக்கரத்தின் சங்கமயுகத்தில் இந்த துன்ப உலகை அந்த சந்தோஷ உலகமாக மாற்றுவதற்கு வருகின்றேன். நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தந்தை உங்களுடைய எல்லையற்ற ஆஸ்தியை உங்களுக்கு கொடுப்பார். ஒரே ஒருவருக்கு மாத்திரமே இப்புகழ் சொந்தமாகும். சிவ் பாபா இல்லை என்றால் யார் உங்களை தூய்மையாக்குவார்? இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் என்னை ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று அழைக்கின்றீர்கள். மக்கள் சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் பிரம்மா சொர்க்கத்தை படைத்தார் என கூறுகிறார்கள்.
பின்னர் மக்கள் சிவ ஜெயந்தியை கொண்டாடும் வகையில் சிவ் பாபா என்ன செய்தார்? அவர்கள் முற்றிலும் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இந்த ஞானம் உங்கள் புத்தியில் உறுதியாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களின் நூல்களை ஒரே ஒருவருடன் இணைத்துள்ளீர்கள். எனவே வேறு எவருடனும் அதனை இணைக்காதீர்கள். இல்லை, இல்லை என்றால் நீங்கள் வீழ்வீர்கள். அப்பால் உள்ள தந்தை மிகவும் எளிமையானவர். அவர் எவ்விதமான வெளி பகட்டையும் கொண்டிருப்பதில்லை. மற்ற தந்தையர்கள் மோட்டார் கார்களிலும் ஆகாய விமானங்களிலும் சுற்றி வருகிறார்கள். அந்த எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், நான் தூய்மையற்ற உலகில் ஒரு தூய்மையற்ற சரீரத்தில் குழந்தைகளான உங்களுக்கு சேவை செய்வதற்கு வந்துவிட்டேன். நீங்கள் அழைத்தீர்கள், ஓ அனாதியான சத்திர சிகிச்சை நிபுணரே, வாருங்கள், வந்து எங்களுக்கு ஓர் ஊசி போடுங்கள். உங்களுக்கு இப்பொழுது ஓர் ஊசி போடப்பட்டுள்ளது. தந்தை கூறுகின்றார், யோகம் செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் எரிந்துவிடும். தந்தையே 63 பிறவிகளின் துன்பத்தை அகற்றி 21 பிறவிகளுக்கான சந்தோஷத்தை அருள்கின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் புத்தியின் ஆன்மீக நூலை ஒரே ஒரு தந்தையுடன் இணையுங்கள். ஒரே ஒருவரின் ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். 2. நாங்கள் இனிமையிலும் அதி இனிமையான விருட்சக்கன்றை நாட்டுகின்றோம். எனவே நாங்கள் முதலில் எங்களை மிக இனிமையானவர்கள் ஆக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் ஈடுபட்டு உங்கள் பாவங்களை அழித்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் கடையும் சக்தியினால் இந்த ஞானத்தின் ஒவ்வொரு கருத்தையும் அனுபவம் செய்வதன் மூலம் சதா சக்தி நிறைந்தவராகவும் மாயை நுழைய முடியாதவரும் தடைகள் வர முடியாதவரும் ஆகுவீர்களாக. பௌதீக சக்திக்கு ஜீரணிக்கும் சக்தி அவசியமாக இருப்பதை போல் அதே விதமாக உங்கள் ஆத்மாவை சக்தி நிறைந்தவர் ஆக்கும் பொருட்டு கடையும் சக்தி உங்களுக்கு தேவை. கடையும் சக்தியை கொண்டிருப்பதனால் ஓர் அனுபவ சுரூபமாகுவதே அனைத்திலும் அதி மகத்துவமான சக்தியாகும். இதில் அனுபவசாலிகளாக இருப்பவர்களாலேயே வதந்திகளை கேட்கையில் என்றுமே ஏமாற்றப்படவோ அல்லது தொந்தரவு அடையவோ முடியாது. அனுபவசாலிகள் எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்கிறார்கள். அவர்கள் சதா சக்தி நிறைந்தவர்களாகவும் மாயை நுழைய முடியாதவர்களாகவும் தடைகள் வர முடியாதவர்களாகவும் இருக்கின்றனர். ஸ்லோகம். உங்களுடன் சதா சந்தோஷ பொக்கிஷத்தை வைத்திருந்தால் மற்ற பொக்கிஷங்கள் அனைத்தும் இயல்பாகவே வரும். அவ்யக்த இஷாரா. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்பியல்புடன் வெற்றி நிறைந்தவராகுங்கள். வெற்றியால் நிறைந்திருப்பதற்கு சாதாரணமான அனைத்தையும் செய்யும் பொழுதும் உங்கள் செயற்பாடும் உங்கள் நடையும் தேவதை உடையதாக இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் அவ்வாறு வந்தன, வேலை அவ்வாறு இருந்தது, சந்தர்ப்பங்கள் அவ்வாறு இருந்தன, பிரச்சனைகள் அவ்வாறு இருந்தன, இதனாலேயே சாதாரண தன்மை இருந்தது என்று கூறாதீர்கள். அனைத்து நேரமும் எந்த சூழ்நிலையிலும் அனைவரும் உங்கள் ஆன்மீக ரூபத்தை அனுபவம் செய்ய வேண்டும். நீங்கள் இருக்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள் ரூபம் இல்லாதிருக்க வேண்டும். சூழ்நிலையால் உங்களை மாற்ற முடியாத பொழுதே நீங்கள் அனைவருக்கும் நெருக்கமாக வருவதுடன் ஒன்று கூடலின் ஒற்றுமையும் உறுதியாகும். ஓம் சாந்தி.